இந்த ஜனநாயகன் வழக்குக்காக ஒருத்தர் ஆஜராகிறார்ல, அவர் யாரு அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங். இவங்க சரக்குகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலமா இருக்கு. பாஜகவுல இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த வழக்குக்கு ஆஜராகிறவர் சதீஷ் பரசரன். இவர் தான் பரசரனா ஏதோ ஒன்று அவர் பேர். இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம். இவருடைய ஃபேமிலி முழுக்க இந்துத்துவ பின்புலம் கொண்டவர். எப்படா சொல்ற அப்படின்னா, இவருடைய அப்பா யார் அப்படின்னா கே பரசரன். இவர் யார் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணுங்க, ராமஜென்ம பூமி ட்ரஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான். ராமஜென்ம பூமியோட ட்ரஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான். அப்ப இந்த பின்புலம் உனக்கு ஆர்எஸ்எஸ் அட்வொகேட் தவிர வேற யாரும் கிடைக்கலையா? சமீபத்தில் அம்பேத்கர் ஜாடையில ஒரு ஆளை சேர்த்தியே, அவர் உச்சநீதிமன்ற அட்வொகேட்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர்லாம் வாதாட மாட்டாரா? ஏன் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு அட்வொகேட் தானே, அவர்லாம் வாதாட மாட்டாரா? லா பாயிண்ட் அவருக்கு தெரியாதா? லயோலா மணி லாயர்லாம் பேசிட்டு இருந்தான், அவன் வாதாட மாட்டானா? டுபாகுரா? இப்போ நம்ம கேட்கலாம், கட்சிக்குள்ளே இருக்கு, ஏன்டா ஆர்எஸ்எஸ் ஆள போய் ஏன் மூன்று நீ அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அதான் வக்கீல நீலாம் வேற வச்சிருக்கீங்களே, என்னடா இது அப்படின்னு கேட்க முடியும். அப்ப இது ஒரு மேட்ரு. அடுத்ததா இன்னொரு சந்தேகத்தை கிடப்புது. சென்சார் ஏன் விஜய்க்கு நிறுத்தப்படுது அப்படின்னா, நாம விசாரிச்சதுல இந்த நேரத்துல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். விஜய் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்கார், விஜய் பாவம், விஜயை போட்டு குத்துன்னு குத்துறாங்க, விஜய் ஐயோ பாவம் அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா விஜயோட படம் முடக்கப்படுது, விஜய் மீது தாக்குதல் நடத்தப்படுது, விஜய் சென்சார் தரல, விஜய் 12ஆம் தேதி சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க, பாவம் அண்ணே சாப்பிடுவாரான்னு தெரியல, டிராவலே அவருக்கு ஒத்துக்காதுன்ற அளவுக்கு சீனை போடுறானுங்க.